गजनाद भूतगणाद सेवितं गभित्तशम्भो उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कुशम्। ஓம் ஸ்ரீ எல்லாம் உள்ள கடவுளின் துணை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எல்லாம் உள்ள கடவுளின் அருளால் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்குமாறு எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். மேசராசி அன்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷம் ஆடி மாதத்தின் சுபபலன்களை காண்போம். உங்களுடைய நற்குணங்கள் எதையும் முழுமையாக நிறைவாகவே செய்து முடிப்பீர்கள். திறமைசாலிகள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற நிலைக்கேற்ப செயல்பட துவங்கிவிட்டால் அதை முழுமையாக நிறைவேற்றி விட்டே மற்ற வேலையை துவங்குவீர்கள். உங்கள் சொல்லை மதிப்பவர்களுக்கு நினைப்பவர்களுக்கும் எதிர்பார்க்காத நிலையில் அள்ளி அள்ளி கொடுப்பீர்கள். எதையும் ஆராயும் குணமுடையவர்கள் நீங்கள் தானுங்க. உங்களுடைய மேசராசிக்காரர்களுக்கு இம்மாதம் செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன், கேது இவர்களின் சனி இவர்களின் மூலம் நற்பலன்களை உண்டாகிறது. குரு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். தெய்வ வழிபாடு ஏற்படும். செல்வம் சேரும். ஆடை ஆபரணங்கள் சேரும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். சுக்கிரன் நல்ல குழந்தை பிறக்கும். பொழிவு திறன் அதிகமாகும். அதனாலும் ஆதாயம் மேலிடும். தன் நாட்டு உயர்மட்ட அரசு அதிகாரி ஒருவரின் ஆதரவுடன் நிறைய பயன் பெறுவீர்கள். தன விருத்தியும் உண்டாகும். பெரியோர்களுடைய உதவியும் கிட்டும். இது எல்லா வகையிலும் லாபமும் சத்ரு செயமும் உண்டாகும். வாக்கு வன்மை ஏற்படும். அதிக சுகமும் ஈட்டியும் உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். நாண முயற்சியும் நற்சிந்தனையும் நாட்டமும் உண்டாகும். சனி பகவான் பல வழிகளிலும் பணம் சேரும். தேக பலமும் புது பொலிவும் புது தென்பும் உற்சாகமும் கூடும். உயர்ந்த அதிகாரி அமைச்சர் போன்ற பதவிகளும் கிட்டும். பெண் குழந்தை பிறக்கும். பல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும் மற்றும் வசதியான வாழ்க்கைக்கு தேவையானவைகள் அனைத்தும் நிரம்பி வழியும். சந்தோஷமும் உண்டாகும். இம்மாதம் வளர்ப்பிறை சந்திரனால் நல்கும் சுபபலன்கள். எதிரிகள் பணிவார்கள். எல்லா நலன்களும் உண்டாகும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிட்டும். பயணங்கள் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்லதே உண்டாகும். தனவரவு கூடும். தனக்கென்று சொந்த வீடு ஏற்படும். ஸ்திரீ சுகம் உண்டாகும். சாஸ்திர பயிற்சியில் தெளிவும் ஏற்படும். வாகன போஷண சுகங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்கள் என்ற பெயரும் ஏற்படும்.
பேச்சின் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். எல்லா விதத்திலும் பூரண சுகமும் ஏற்படும். அந்தஸ்து உயரும். உறவினர்கள் உதவியும் கிட்டும். ஆபரணங்கள் சேரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். மனைவியின் மூலம் நன்மை உண்டாகும். யோக பலன். இம்மாதம் 2ஆம் தேதிக்கு மேல் மேச லக்னத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சுபவேசி யோகம். இதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும் சந்தோஷமும் புகழும் உண்டாகும் நிலை யாவும் ஏற்படும். மேலும் ஆடி மாத அமாவாசை அன்று இம்மாதம் மேச லக்னத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ராஜயோகம் உண்டாகும். அன்று கடகராசியாகவும் இருப்பதாலும் சந்திரனுக்கு 2 சுபகிரகங்கள் இருப்பதாலும் கணப யோகம் ஏற்படுகிறது. ஓம் சுபம்.